प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில 7வது அத்தியாயம் முடிச்சிருக்கோம். 8வது அத்தியாயத்துக்குள்ள போகணும். அக்ஷரம் பிரம்ம யோகம்னு பெயர். 7வது அத்தியாயத்துக்கு கடைசியில ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ருத்யே யதந்தி யே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மசாகிலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதுக்கு அடுத்து சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியக்யம் சயே விது பிரயாண காலே பிச்சமாம் தே விதுர் யுக்த சேதசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா, ஜராமரண மோக்ஷாய மாம் ஆஸ்ருத்ய யதந்தியே, யாரெல்லாம் என்னை சரணடைந்து மோட்சத்தை அடைய வேண்டும், ஜரை மரணம் இவற்றிலிருந்து தப்பிக்க வேண்டும், இந்த உலகத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து தப்பிக்கணும்னு அர்த்தம். சம்சாரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் யார் என்னை சரணடைகிறார்களோ அவர்கள் தே பிரம்ம தத்விதுகு, அந்த பிரம்மத்தை அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக ஆகிறார்கள். கிருஷ்ணம் அத்தியாத்மம், தன்னை யார் என்றும் அறிந்து கொள்கிறார்கள். கர்மச்ச அகிலம், கர்மங்களை பற்றியும் அறிந்து கொள்கிறார்கள். சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியக்யம் சயே விதுகு, யார் என்னை எல்லா விதமான பிராணிகளுடன் இருப்பவனாக என்னை அறிகிறார்களோ, யார் என்னை எல்லா யஜ்யங்களுடன் கூடியவனாக இருப்பதாக யார் அறிகிறார்களோ அவர்கள் பிரயாண காலே எப்பி, அவர்கள் மரண காலத்திலும் கூட கடைசி நிமிஷத்துல தெரிந்து கொண்டால் கூட போதும், அவர்கள் தே விதுகு யுக்த சேதசக, அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப ஒரு கேள்வி வந்துடுது. தே பிரம்ம தத்விதுகு அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மம்னா என்ன முதல்ல அதை சொல்லவே இல்லை. பிரம்மத்தை அறிந்தவர்களாக அவன் ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அத்தியாத்மம், அத்தியாத்மத்தை அறிந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அத்தியாத்மம்னா என்ன அப்படின்னு இந்த 8வது அத்தியாயத்துல கேள்வி. 7வது அத்தியாயத்துல முடியும் போது பிரம்மத்தை அறிந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றார். அத்தியாத்மம் அதை அறிந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லிடுறார். பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன அது சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் இந்த 7 அத்தியாயங்கள்ல அதெல்லாம் டிஃபைன் பண்ணவே, ஏதோ புதுசா ஒரு சப்தத்தை சொல்லியிருக்கார். அதியஜ்யம்னா என்னன்னு சொல்லவே இல்லை. அதிபூத்தம்னா என்னன்னு சொல்ல, அதிதெய்வம்னா என்னன்னு சொல்லல. ஆக இந்த சொற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த சொற்களுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேட்கணும், சொல்ல வைக்கணும், கிருஷ்ணரையே சொல்ல வைக்கணும். அதனால அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், கிம் தத் பிரம்ம, இது 8வது அத்தியாயமா வர்றது. கிம் தத் பிரம்ம, பிரம்மம்னு ஏதோ சொன்னீங்க அப்படின்னா என்ன, பிரம்மம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி.
கிம் அத்தியாத்மம், அத்தியாத்மம்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். கிம் கர்ம ஹே புருஷோத்தமா, புருஷோத்தமா கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். ஹே புருஷோத்தமா, கர்மம்னு சொன்னீங்க அது என்ன? அதிபூத்தம் ச கிம் புரோக்தம், எதை அதிபூத்தம் என்று கூறுகிறாய் அதை எனக்கு சொல் அப்படிங்கிறான். அதிதெய்வம் கிமுச்சியதே, அதிதெய்வம்னு எது சொல்லப்படுகிறது அதையும் எனக்கு சொல். அதியக்யா கதம் கோத்திர தேகேஸ்மின் மதுசூதன, ஏ மதுசூதனா அதியக்யம்னு சொல்கிறாயே அது எப்படி இந்த உடலிலே இருக்கிறது அதை சொல். பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி, மனதை அடக்கிய மனிதர்களால் ஞானிகளால் மரண காலத்திலும் கூட அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னியே, அப்படி அவர்கள் மரண காலத்திலும் கூட அவர்கள் எப்படி உன்னை அறிந்து கொள்கிறார்கள் அதையும் பற்றி சொல் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். போன அத்தியாயத்தில் இருந்த விடுபட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஒரு சுருக்கமா ஒரு கேள்வி கேட்டான். இந்த 2 ஸ்லோகத்திலே அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து இந்த 2 ஸ்லோகங்களை சொல்லி கேள்வியை கேட்டு விட்டான். கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்யதே அதியக்யः கதம் கோத்ர தேகேஸ்மின் மதுசூதன பிரயாண காலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி அப்படின்னு சொல்லி கேள்வி 2 கேள்வி கேட்டுள்ளான். இதுதான் இப்படிதான் 8வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ஆச்சாரியர் சங்கரர் எழுதுறார். தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் இத்தியாதினா பகவதா அர்ஜுனஸ்ய பிரஷ்னபீஜானி உபதிஷ்டானி அதஹா தத் பிரஷ்னார்த்தம் அர்ஜுன உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது. போன அத்தியாயத்தில் இது போல சொல்லி வச்சுட்டார். தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அப்படின்னு அதுவே இந்த ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு கேள்விக்கு இடமாக ஆகிவிட்டது. அதனால கேள்வியை கேட்க ஆரம்பித்து விட்டார். இந்த 2 ஸ்லோகங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 6 கேள்வி இருக்கு. இந்த 6 கேள்விக்கும் பதிலாக இருக்க பொழுது இந்த 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயமே இந்த 6 கேள்விகளுக்கு உள்ள பதில். அந்த பதிலை ஆரம்பிச்சு 3வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு சொல்ல போறார். ஏஷாம் பிரஷ்னானாம் யதாக்கிரமம் நிர்ணயாய ஸ்ரீ பகவான் உவாச்ச, இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் கேள்வி கேட்டது. அர்ஜுனன் கேள்வி கேட்டான். கேள்வி கேட்ட ஒவ்வொரு சொல்லையும் நிர்ணயம் செய்ய வேண்டும், டிஃபைன் பண்ண வேண்டும். அப்படி டெஃபினேஷன் கொடுப்பதற்காக பின்னால் எல்லா ஸ்லோகங்களையும் சொல்ல போறார் அப்படின்னு பகவான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அக்ஷரம் பிரம்மயத் பரம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவகரோ விசர்கா கர்மசங்கீதா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிரம்மம் அப்படின்னு முதல் கேள்வி கேட்டாலே கிம் தத் பிரம்ம அப்படின்னா பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாலே அந்த பிரம்மம்னா என்ன அப்படின்னு இங்க ஆரம்பிச்சு பதில் சொல்றார். அக்ஷரம் பிரம்ம பரமம். எது அக்ஷரம்னாக்க மாறாதது, அழியாதது, அழியாமல் இருக்கு. க்ஷரதி அப்படின்னா நஷ்யதி, அழியிறது அப்படின்னு அர்த்தம். அக்ஷரம் அப்படின்னா அழியாதது, எது அழிவதில்லையோ அது பேரு அக்ஷரம் பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அழிந்து போகும், அழியக்கூடியது. அழியாமல் இருக்கிறது ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் எது காரணமா இருக்கோ அது அழியாது. காரியம் எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்போதுமே அழிஞ்சு போகும். நம்ம பயன்படுத்துறோம், இவ்வளவு பிளாஸ்டிக் சேர்ஸ் பயன்படுத்துறோம். இவையெல்லாம் ஒரு காலத்துல நம்ம யாரோ ஒருவர் ஒரு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் உருக்கி ஒரு சேராக கன்வெர்ட் பண்ணிருக்கார், நாற்காலியாக ஆக்கியிருக்க. ஏதோ ஒரு நாள் இந்த நாற்காலிகள் தான் தோன்றியது. அப்ப அதுக்கு தோன்றும் தினம் பிறந்த நாள் இருக்கு. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் அந்த நாற்காலிகள் எல்லாம் உடைய போகின்றன. உடைந்த உடனே அதற்கு அது இல்லாமல் போக போகிறது, இறந்த தினம் வர போறது. அப்ப இன்றைக்கு ஒன்று தோன்றியதோ அது ஏதோ ஒரு நாள்
மறைய போறதுன்னு நமக்கு தெரியும். தோற்றமும் மறைவும் எல்லா பொருட்களுக்கும் உண்டு. இப்ப இந்த பொருள் மறைந்த பிறகு என்னவாக இருக்கிறது? அது பிளாஸ்டிக்காக ஆகிவிடுகிறது. பிளாஸ்டிக்கிலிருந்து தோன்றிய சேர், நாற்காலி, அது சேராக கொஞ்ச நாள் இருந்தது. அப்பவும் அது அந்த பிளாஸ்டிக்ங்கிற தன்மையை விடல. அது திரும்பவும் மறைந்து ஒரு கட்டி பிளாஸ்டிக் ஆயிடுது அப்படின்னால அப்பவும் அந்த பிளாஸ்டிக்ங்கிற தன்மையை விடல. இப்ப பிளாஸ்டிக் அப்படிங்கிறது காரணம், அதிலிருந்து வந்த காரியம் எஃபெக்டாக இருந்தது சேர். அந்த சேர், அந்த எஃபெக்ட் என்பது எப்போதுமே அந்த காரணமாக எது இருந்ததோ அதில் லயமடைந்து விடும். இதுதான் உதாரணம் தான் வேதாந்தத்துல சொல்லும் போது தங்கத்தை எடுத்துப்பார்கள், நகையை எடுத்துப்பார்கள். நகை இருக்கிறது, ஏதோ ஒரு வளையல் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம், அதற்கு தோன்றும் தினம் இருக்கிறது. அந்த நகை திரும்பவும் மறைந்து வேறாக மாறுகின்ற தினம் இருக்கு. அப்போ தங்கம் என்பது அழிவதில்லை, ஆனால் தங்கத்திலே செய்யப்பட்ட நகைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அதுக்கு வாழ்நாள். காரணம் என்பது எப்போதும் இருக்கிறது, காரியம்தான் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. காரியத்திற்கு அழிவு உண்டு, காரணத்திற்கு அழிவு கிடையாது. எந்த காரணத்திற்கு, எந்த மூல காரணத்திற்கு என்றுமே அழிவு கிடையாதோ அந்த மூல காரணத்திற்கு தான் பிரம்மம் என்று பெயர் அப்படின்னு. உலகம் என்பது தோன்றியதுங்கிறதுனாலே காரணம், தோன்றியது என்பதனாலேயே காரியம், எஃபெக்ட். அப்படி ஒரு எஃபெக்டாக இருந்தால் அது என்றாவது ஒரு நாள் அதனுடைய காரணத்தில் ஐக்கியமடைய வேண்டும். அதுதான் மறைதல்னு பெயர். காரணம் மாறாதது, அழியாதது, எப்போதும் இருக்கக்கூடியது. அந்த காரணம் எதுவோ அதற்கு பெயர் பிரம்மம். அழியாதது என்று பெயர். அழியாத ஒன்றிற்கு பிரம்மம் என்று பெயர். அக்ஷரம் பிரம்ம. அது எப்படிப்பட்ட பிரம்ம அப்படின்னா பரம் பிரம்ம அப்படிங்கிற, பரமம் பிரம்ம அப்படிங்கிற உயர்ந்த பிரம்மம். அழியவே அழியாது, அழியாத ஒரு பொருள். அதுதான் அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு சொல்லி இருக்கிற. அக்ஷரம் நக்ஷரதி அக்ஷரம் பரமாத்மா அப்படி. பரமாத்மா உயர்ந்த தத்துவம். அக்ஷர சப்தஸ்ய பரமாத்மா வாச்சித்வே ஸ்ருதிம் பிரமாணயதி. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, இப்போ அக்ஷரம்னா பரமாத்மான்னு சொல்லிட்டமே, அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். ப்ரூஃப் கொடுக்கிறாரு இங்க. உதாரணத்துக்கு உபனிஷத்துல அங்கிருந்து ஒரு ஸ்ருதியை பிரமாணமாக கொண்டு வர, தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணம் கொண்டு வர. அதாவது பரமாத்மா இருப்பதனால், பரமாத்மாங்கிறது உயர்ந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? எதற்காக அதுக்கு பரமாத்மான்னு பேர் வந்தது அப்படின்னா, அந்த பரமாத்மா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்குவிக்கிறது. இப்ப சூரியன் இருக்கிறார், சூரிய பகவான் தோன்றது காத்தால 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ காலம் காத்தால சூரியன் வருது. சூரியன் வந்த உடனே உலக மக்கள்லாம் எழுந்து, மணி ஆயிடுத்து, நேரம் ஆயிடுத்து எழுந்து அவரவர்கள் செயல்களிலே பிரவருத்தி செய்கிறார்கள். பறவைகள் எழுந்து கத்த ஆரம்பிக்கின்றன. இந்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் சூரியன் வந்த உடனே அந்த தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்கின்றன. உலகமே விழித்துக் கொள்கிறது. அப்ப அவர், அந்த சூரிய பகவான் வந்துட்டார் அப்படின்னாலே எல்லா செயல்களும் ஏதோ ஒரு நியதிக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருந்து கொண்டு நியதியை ஆரம்பித்து விடுகின்றன. இந்த உலகத்திற்கு எல்லாம் ஆதாரமாக இருப்பது சூரிய பகவான். ஏன்னா சூரிய ஒளி இல்லைன்னா இந்த உலகம் இயங்க முடியாது. ஆதாரமாக இருப்பதை கண்டு இவை, இந்த உலகங்கள் முதலியவை எல்லாம் இயங்குகின்றன. சர்வ ஆதாரமாக இருக்கக்கூடியது பரமாத்மா. சூரியனும் பயப்படக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடியது பரமாத்மா. அந்த சூரியன், அந்த பரமாத்மா எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டு இந்த சூரியன் முதலியவற்றை, சந்திரன் முதலியவற்றை, இந்த உலகம் முதலியவற்றை, பேரண்டம் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த பரமாத்மா.
அந்த பரமாத்மாவை தான் இந்த இடத்துல அக்ஷரம் அப்படின்னு சொல்றார். அந்த அக்ஷரத்துக்கு தான் அந்த பரமாத்மாவை குறிக்கிற ஸ்ருதி பிரமாணத்தை கொடுக்கிற தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி அப்படின்னு. அந்த பரமாத்மா இருந்து கொண்டு இந்த உலகம் முழுவதையும் இயக்கி வைக்கிறார். அவர்தான் இறைவன். இறைவனாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தனது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார். ஈஸ்வரஸ்ய ஏவ சர்வ நியந்திரத்வேன அப்படிங்கிறார். ஒரு சர்வ நியந்தா, எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவராக இந்த பரமாத்மா இருக்கிறாருங்க. அவர் தனித்தனியா இருந்து ஒவ்வொன்றையும் இயக்க வேண்டும்னு இயக்கவில்லை. அவர் இருப்பதனாலேயே சந்நிதி மாத்திரேன இருப்பதனாலேயே எல்லாம் இயங்குகின்றன. சூரியன் உதிக்கிறது, சந்திரன் உதிக்கிறான். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களும் நடைபெறுகின்றன. அவர் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஈஸ்வரனை அனுசரித்து ஈஸ்வரனுடைய ஆக்ஞைக்கு உட்பட்டவையாக எல்லாம் இருக்கின்றன. இங்க உபனிஷத், இன்னொரு உபனிஷத் சொல்றது, பீஷாஸ்மாத் வாதஃப் பவதே பீஷோதேதி சூர்யா. சூரியன் பீஷாஸ்மாத் வாதஃப் பவதே, இவரிடம் இருக்கக்கூடிய ஒரு பயத்தினாலே இந்த காற்று வீசுகிறது அப்படிங்கிறது. காற்று வீசணும்னா கூட இந்த இறைவனிடம் இருந்து ஒரு ஆக்ஞை இருக்கணும். அவன் இறைவனுடைய ஆக்ஞை இல்லாம ஒரு சின்ன ஒரு புல்லும் கூட அசையாது நம்ம சொல்றோமே, அப்படி அந்த இறைவன் இருந்து கொண்டு இந்த காற்றை அசைவிக்கிறான். இறைவன் இருக்கிறதுனாலேயே பயந்து கொண்டு இந்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இறைவனிடம் இருக்கக்கூடிய ஒரு பயத்தினால் சூரியன் உதிக்கிறான். இப்படியாக எந்த இறைவனை நினைத்து பயந்து கொண்டு இந்த சூரியனும் சந்திரனும் உதிக்கிறதோ, காற்று வீசுகிறதோ, உலகங்கள் இயங்குகின்றனவோ, அந்த இறைவனை தான் அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. பரமாத்மான்னு சொல்லியிருக்கு. அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு. ஆக அக்ஷரம் நக்ஷரதீதி அக்ஷரம் பரமாத்மா தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி இதி ஸ்ருதேஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க பரமம் அப்படிங்கிற ஒரு விசேஷனம் பண்ற பரமாத்மா அப்படின்னு. பரமம் அக்ஷரம், பரமம் பிரம்ம அப்படின்னு. அது பரமம் பிரம்ம அப்படின்னு சொன்னதுனால உயர்ந்த காரணம் பிரம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த காரணம் பிரம்மத்தை அடையக்கூடிய வழியாக இருக்கக்கூடியது ஓம்காரம். அப்ப ஓம்காரத்துக்கும் பிரம்மம்னே பேரு. அந்த ஓம்காரம் ஒருவனை அந்த பிரம்மத்திற்கு அழைச்சிட்டு போறது. உண்மையிலே பார்த்தாக்க அப்ப அந்த ஓம்காரம்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கிறது, ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது. சப்போர்ட்டாக இருந்து கொண்டு ஒருவனை அந்த உண்மையான பரபிரம்மத்திற்கு அழைத்து செல்கிறது. அப்ப அந்த ஓம்காரம் அந்த பரபிரம்மத்தை விட வேறானதுன்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல அக்ஷரம்னு சொன்னதுனால இந்த அக்ஷரம் பிரம்மமாக இருக்கக்கூடிய ஓம்காரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அதுக்கு அந்த பரமம் அப்படிங்கிற ஒரு விசேஷனம் போட்டதுனால, பரமம் மிதிச்ச நிரதிசயே பிரம்மணி அக்ஷரே உபபன்ன தரம் விசேஷனம். இந்த பரமம்னு போட்டதுனால இந்த பரபிரம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல போறாரு. ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சியதே. அத்தியாத்மம்னா என்னன்னு கேட்டா கிம் அத்தியாயம் அப்படின்னு கேட்டார். கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாயம் அப்படின்னு. அத்தியாத்மம் அப்படின்னு கிம் அத்தியாத்மம் அப்படின்னு கேட்டிருந்தார். அத்தியாத்மம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த அத்தியாத்மம்னா என்னங்கிறது இந்த இடத்துல சொல்ல போறார். ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சியதே அப்படிங்கிறார். ஸ்வபாவம் எது இருக்கிறதோ அதற்கு பேர் அத்தியாத்மம் அப்படின்னு பேர். ஆத்மா அப்படின்னு உடல் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன, எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆத்மாங்கிற வார்த்தைக்கு ஆத்மான உடல்னு ஒரு அர்த்தம், மனசுக்கு ஆத்மான்னு சொல்லுவோம், பிராணனுக்கு ஆத்மான்னு சொல்லுவோம், உள்ளே இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மாவுக்கு ஆத்மான்னு சொல்லுவோம். தன்னுடையவை அப்படின்னு சொல்லும் போதே அதற்கும் சேர்த்து ஆத்மான்னு சொல்லுவோம். இப்படி எத்தனையோ பொருட்களுக்கு ஆத்மா ஆத்மான்னு பெயர். இந்த இடத்துல ஆத்மா அப்படிங்கிறது உடலை குறிக்கிறது. ஆத்மானம் ரத்தினம் வித்யாத். அந்த கட்டோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு.
அந்த இடத்துல வேற ஒரு அர்த்தம் வரும். ஆத்மான இந்த அர்த்தம் பார்க்கணும். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. இந்த இடத்துல ஆத்மா அப்படின்னா இந்த உடலை குறிக்கிறது. இந்த உடலிலே எது உரைகிறதோ அதற்கு பேர் அத்தியாத்மம்னு பேர். ஆத்மான இந்த உடல், அத்தியாத்மான உடலில் உறைவது எது? அதுதான். கிம் அத்தியாத்மம் அப்படின்ன உடனே இந்த இடத்துல இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஆச்சாரியர் எழுதுறார். தஸ்ய ஏவ பரஸ்ய பிரம்மணஹ பிரதிதேகம் பிரத்யேகாத்ம பாவஹ ஸ்வபாவஹ ஸ்வபாவஹ அத்தியாத்மம் உச்யதே அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லிட்டார். ஸ்வபாவம் தான் அத்தியாத்மம். இந்த உடலிலே உறைவது என்ன? ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லிட்டு. உடலிலே எது உரைகிறது? உள்ளே எல்லாவற்றுக்கும் உள்ளே உரையக்கூடியது பிரத்யேகாத்மான பெயர். எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கிற பிரத்யேக் அப்படின்னா உள்ளே இருக்கு அப்படின்னு அர்த்தம். உள்ளேன்னா எவ்வளவு உள்ளே போயிட்டே இருக்கணும். கடைசியில எங்க போகவே முடியாதோ அதற்கு பிறகு அதற்கு பெயர் பிரத்யேகாத்மா பெயர். அந்த பிரத்யேகாத்மா அதற்கு பெயர் தான் ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வபாவம்னா ஒரு மனுஷனுடைய தன்மை, ஒரு மனுஷனுடைய இயற்கை அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஸ்வபாவம்னா உள்ளே இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மான்னு எடுத்துக்கணும். அக்ஷரம்னா பரமாத்மா, ஸ்வபாவம்னா உள்ளே இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மா. அதை எப்படி அவர் சொல்றது பார்க்கலாம். தஸ்யைவ பரஸ்ய பிரம்மணஹ பிரதிதேகம் பிரத்யேகாத்ம பாவஹ ஸ்வபாவஹ. அந்த பரபிரம்மமாக எது இருந்ததோ, அக்ஷரம் பிரம்ம பரமம் ஆரம்பிச்சாரே அந்த பரபிரம்மே பிரதிதேகம் ஒவ்வொரு தேகத்திலும் ஒவ்வொருவருடைய உடலிலும் பிரத்யேகாத்மாவாக உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. பிரத்யேகாத்ம பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வெளியிலே எதை பரமாத்மான்னு நம்ம சொல்றோமோ அதே பரமாத்மா உள்ளே பிரத்யேகாத்மாவாக விளங்குகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே. அப்ப இருக்கிறது ஒண்ணுதான் தெரிஞ்சு போச்சு. இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று. ஒரு பெரிய கடல் இருக்குன்னு வச்சோமா, எங்க பார்த்தாலும் தண்ணீர், எங்க பார்த்தாலும் தண்ணீர். அதுதான் பரமாத்மான்னு பெயர். அதுல ஒரு இந்த டம்ளரை எடுத்து அந்த போட்டு வச்சோம், என்னாச்சு? உள்ளேயும் தண்ணீர், வெளியேவும் தண்ணீர். எங்கு பார்த்தாலும் தண்ணீர். உள்ளும் வெளியும் ஒரு வித்தியாசமே கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீருக்கு நம்ம உள்ளே இருக்கும் தண்ணீர்னு சொல்றோம், வெளியே இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே இருக்கக்கூடிய தண்ணீர்னு சொல்றோம். அந்த தண்ணீரிலே வேற வித்தியாசம் கிடையாது. இது உள்ளே இருக்கிறது, வெளியே இருக்கிறது. இந்த டம்ளரை வைத்துக் கொண்டு நம்ம சொல்லிடுறோம், அவ்வளவுதான். டம்ளருங்கிற உருவத்தை வைத்துக் கொண்டு அதே போல இருக்கக்கூடியவை எல்லாம் பரமாத்மா. எல்லா இடங்களிலும் இந்த உருவம்ங்கிற உடல்கிற உருவத்தை பிடித்துக் கொண்டு அந்த உருவத்து உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை பிரத்யேகாத்மான்னு சொல்றோம். அது பரமாத்மா, பிரத்யேகாத்மா. என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் கிடையாது. தசைவ பரஸ்ய பிரம்மணஹ பிரதிதேகம் பிரத்யேகாத்ம பாவஹ ஸ்வபாவஹ. அதை தான் ஸ்வபாவம்னு சொல்றார். ஸ்வஹாபாவஹ ஸ்வபாவஹ. அப்படி எப்படிப்பட்டது? பிரம்மணஹா பிரத்யக் ரூபே தேகே தேகே அவஸ்தானம். ஒவ்வொரு தேகத்திலும் பிரதி தேகம்னு சொல்லி, பிரதி தேகம்னா ஒவ்வொரு தேகத்திலும், தேகே தேகே அவஸ்தானம் ஒவ்வொரு தேகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் அத்தியாத்மம் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தியாத்மம்னா தேகத்தை ஒரு அதிஷ்டானமாக பிடித்துக் கொண்டு எது இருக்கிறதோ அதுக்கு பேர் அத்தியாத்மம் பெயர். அதிதேகம்னு பெயர். அதுதான் அத்தியாத்மம். ஆத்மானம் தேகம் அதிகிருத்திய பிரத்யேகாத்மத்தையா பிரவருத்தம். இந்த உடலை ஒரு அதிஷ்டானமாக வைத்துக் கொண்டு அதற்கு உள்ளே எந்த ஆத்மா இருக்கிறதோ அதற்கு பெயர் அத்தியாத்மம்னு பெயர். அந்தராத்மாவாக உள்ளே பிரவேசம் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி அந்த கடல் தண்ணீர் வெளியிலே இருக்கக்கூடிய தண்ணீர் உள்ளேயும் இருக்கிறதோ அப்படி பரமார்த்த பிரம்மாவசானம். அது எப்படி இங்க ஆரம்பிச்சு இது உள்ள நுழைஞ்சு அது பரமாத்மாவாகவே இருக்கிறது, பிரம்மமாகவே இருக்கிறது. எப்படி அது தண்ணீர் உள்ளே நுழைந்து தண்ணீராகவே இருக்கிறதோ, கடல் தண்ணீருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையோ, அதே போன்ற முடிவிலே ஒரு பரமார்த்த பிரம்மமாகவே இருக்கிறதோ. பரமார்த்த பிரம்மவசானம், அதனாலதான் அதை எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட
பிரத்யேகாத்மாவுக்கு ஸ்வபாவஹா ஸ்வபாவஹா அத்தியாத்மம் உச்சியத்தை அத்தியாத்ம சப்தேன அபிதீயதே அப்படி அத்தியாத்மங்கிற பெயர்னால அதுதான் சொல்லப்படுகிறது. பரமாத்மாவுக்கு பிரம்மம்னு பெயர், பிரத்யேகாத்மாவுக்கு அத்தியாத்மம்னு பெயர். இவ்வளவுதான் விஷயம். எங்கும் இருக்கக்கூடிய உயர்ந்த பிரம்மத்துக்கு பரமாத்மாவுக்கு பிரம்மம்னு பெயர். அதே பிரம்மம் உள்ளே ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கும்போது பிரத்யேகாத்மா வடிவமாக இருக்கும்போது அதுக்கு பேர் அத்தியாத்மம்னு பெயர் அப்படின்னு சொல்லிட்டார். கிம் கர்ம அடுத்த மூணாவது கேள்விக்கு வர இருப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி கிம் தத் பிரம்ம முடிஞ்சது, கிம் அத்தியாத்மம் முடிஞ்சது, கிம் கர்ம அப்படிங்கறத சொல்லணும். கர்ம என்னங்கிறத சொல்ல போற இப்போ அத இந்த ஸ்லோகத்துல இரண்டாவது வரியில சொல்ற பூத பாவோத்பவகரோ விசர்கா கர்ம சங்கீதா அப்படிங்கிறது. கர்மம் இதுக்குதான் பெயர். பூத பாவோத்பவகரா விசர்கா. விசர்கா அப்படின்னாக்க இந்த இடத்துல யாகம்னு பெயர். யாகத்திற்கு பெயர் பூஜைகள் வழிமுறைகள்லாம் செய்யறோம் இல்லையா, இதுக்கு பெயர் விசர்கான்னு பெயர். அதுக்குதான் யாகம்னு பெயர். அந்த யாகத்திற்கு கர்மங்கள் என்று பெயர் அப்படிங்கிறது. மனிதர்களை மற்ற உயிரினங்களை தோற்றுவிக்கக்கூடியதான யாகங்களுக்கு கர்மங்கள் என்று பெயர் அப்படின்னு இவர் சொல்றாரு. பூத பாவோத்பவகரோ விசர்கா கர்மசங்கிதா அப்படின்னு சொல்ல போறப்போ ஒரு பிராணிகளை தோற்றுவிக்கிறது வச்சுப்போம். உயிரினங்களை தோற்றுவிக்கக்கூடிய உயிரினங்கள் இதே நம்ம பகவத்கீதையிலே நம்ம பார்த்திருக்கோம். எப்படி மனிதர்கள் இந்த உயிரினங்கள் தோன்றுகிறார்கள் இந்த உலகத்திலே அப்படின்னா அன்னாத் பவந்தி பூதானி அப்படின்னு நம்ம 3வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். மனிதர்கள் இருப்பதற்கு வாழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அன்னம், சாப்பாடு. உயிரினங்கள் சஸ்டைன் ஆகணும், இந்த உலகத்திலே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் சாதம், உணவு. அந்த உணவு இல்லாவிட்டால் அதை உண்டு வாழக்கூடிய உயிரினங்களால் இருக்க முடியாது. அப்போ உயிரினங்கள் இருக்க வேண்டும், தோன்ற வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கு உணவுகள் இருக்க வேண்டும். உணவுதான் காரணம். இந்த உணவு எங்கேருந்து வருது அப்படின்னாக்க பர்ஜன்யாத் அன்னசம்பவக, மழையிலிருந்து உணவு தோன்றுகிறது. மழை இல்லாவிட்டால் பஞ்சம் ஏற்பட்டுவிடும். பர்ஜன்யாத் அன்னசம்பவக, பர்ஜன்யம்னா மழை, மழையிலிருந்து இந்த உணவு என்பது தோன்றுகிறது. மழைதான் அப்ப காரணம். உயிரினங்களுக்கு அன்னம் காரணம், அன்னத்திற்கு மழை காரணம். மழை எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னா அதே பகவத்கீதை சொல்றது யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ, யஜ்ஞங்களால் மழை தோன்றுகிறது. யஜ்ஞங்கள் இருப்பதனால் தான் மழை. நாட்டிலே நல்லவை நடப்பதனால் மழை. அதனால சொல்றது நாட்டிலே நல்லவர்கள் இருந்தால் மழை பெய்யறது அப்படின்னு. இப்படி நல்ல செயல்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல மழை பொழிகிறது. யஜ்ஞங்கள் யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ, யஜ்ஞங்களிலிருந்து மழை தோன்றுகிறது. அந்த யஜ்ஞங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் கர்ம. யஜ்ஞா கர்ம சமுத்பவஹ, யஜ்ஞம் கர்மங்களால் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஒரு சைக்கிள் இருக்கு. யஜ்ஞங்களிலிருந்து மழை, மழையிலிருந்து செடி கொடிகள் முதலியவை, உணவு, உணவிலிருந்து மனிதன். இந்த மனிதன் திரும்பவும் சில செயல்களை செய்கிறான், நல்லவையோ கெட்டவையோ. நல்லவை செய்தால் திரும்ப மழை பெய்கிறது, திரும்பவும் செடி கொடிகள் முளைக்கின்றன, அதிலிருந்து அன்னம் கிடைக்கிறது. இப்படி ஒரு சர்க்கிள். இதுதான் நியத்தின் பேர். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஸ் பரமவாப்ஸ்யதன்னு பார்த்தோம். தேவர்களை மனிதன் தன்னுடைய யாகங்களால் யஜ்ஞங்களால் மகிழ்விக்கிறான். தேவர்களும் அவர்களிடம் மகிழ்ந்து மழையை குடிக்கிறார்கள். இதை அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். அதிலிருந்து மனிதர்கள் மீண்டும் தேவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்று அவர்களுக்கு உபாசனைகளை செய்கிறான்.
இப்படியாக ஒரு சைக்கிள், ஒரு நியதி, இந்த நியதி மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது எல்லா இடங்களிலும். அப்படி நடக்கின்ற நியதி, அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியது யஜ்யம். அந்த யஜ்யத்திற்கு பெயர் கர்ம. கர்மங்கள் இல்லாமல் உலகம் முன்னுக்கு போகவே முடியாது. ஒரு சக்கரம் இது. இந்த சக்கரம் சொல்லணும்னா எல்லாம் ஒத்து வரணும். இப்படி ஒத்து வரக்கூடியது கர்மம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாருங்க. பூத பாவோத்பவகரஹா அப்படின்னு. கிம் கர்ம அப்படின்ன உடனே அதுக்கு பதில் சொல்றாரு, பூத பாவோத்பவகரஹா விசர்கஹா கர்ம சங்கீதா. இதற்கு பெயர் கர்மம் என்று பெயர். விசர்க்கத்திற்கு பெயர் கர்மம் என்று பெயர். விசர்க்கம் அப்படின்னாக்க யஜ்யத்திலே யாகத்திலே ஒரு இறைவனை தேவதையை உத்தேசம் செய்து அவருக்காக ஒரு யாகத்திலே கொடுக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு பெயர். அந்த யாகத்திலே தியாகம் பண்றோம். ஒரு யாகம்னு ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, யஜ்யம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதுல ஆகுதிகளாக எல்லாவற்றையும் நாம் சமர்ப்பணம் செய்யறோம். சமர்ப்பணத்திற்கு பெயர் விசர்க்கம்னு பெயர். எழுதுற ஆச்சாரியருங்க, விசர்கா விசர்ஜனம் தேவதாத்வேஷேன திரவியஸ்ய பரித்யாகா. ஒரு தேவதையை உத்தேசம் செய்து, ஒரு தேவதையை மனதிலே வைத்துக் கொண்டு நான் இந்திரனுக்காக இந்த யாகம் செய்கிறேன், சுதர்சன ஹோமம் செய்கிறேன், இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் செய்கிறேன், இப்படி ஏதாவது ஒன்று மனதிலே நினைத்துக் கொண்டு விநாயக பெருமானுக்கு ஒரு யாகம் செய்கிறேன், ஏதோ பண்றோம் இல்லையா, ஹோமம் செய்கிறேன் சொல்றோம். அப்படி பண்ணும்போது அந்த தேவதையை மனதிலே வைத்துக் கொண்டு திரவியங்களை நாம் அந்த அக்னியிலே விசர்க்கம் பண்ணுகிறோம், பரித்தியாகம் செய்கிறோம். அதற்கு பேர் விசர்க்கம்னு பெயர். அதற்கு பேர் யஜ்யம்னு பெயர், கர்மம் என்று பெயர். சயேஷ விசர்க லக்ஷணஹா யஜ்யஹா கர்ம சங்கீதஹா. இப்படியாக எந்த தியாகம் செய்யும் ரூபமாக எது இருக்கிறதோ அதற்கு பெயர் கர்மம் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த செயல்களை செய்வதே ஒரு கிரியையாக இருக்கிறது. அந்த கிரியையாக இருக்கிறதுனால அதுக்கு பெயர் கர்மம் என்ற பெயர். அப்படி செய்வதன் மூலம் அதுக்கு அந்த விசர்க்கத்திற்கு அந்த யஜ்யத்திற்கு ஒரு அடைமொழி போட்டு பூத பாவோத்பவகரஹா அப்படி. அதுக்குதான் இந்த இடத்துல சொல்லியாச்சு, அன்னாத்பவந்தி பூதானி பத்யஜ்ஞாதன்ன சம்பவஹ அப்படின்னு. ஒரு உயிரினங்களை தனியாக தோற்றுவிக்க முடியாது. இருப்பவன் தான் உயிர். இப்போ இன்று ஒரு மனிதன் இப்படி இருக்கான்னு வச்சோம், நாளைக்கு அதே மனிதனுக்கு வயதாகி விட்டது, அவன் கையிலே ஒரு குச்சியை எடுத்து தான் நடந்து போறான், நடக்க கூட முடியல. அப்படியே என்னைக்கு எப்படி போவான்னு தெரியாது. அவனுக்கு வளர்ச்சிங்கிறது இருந்து கொண்டே இருக்கு. ஒரு குழந்தை பருவத்திலிருந்து பாலங்கிற ஒரு பருவத்திலிருந்து குமாரன் யௌவனம் வார்த்தக்கியம் கடைசியில போக போறான். அவனுடைய ஒரு மனிதனுடைய சைக்கிள். அப்படி அவன் போனவுடன் அவன் ஒரேடியா அழிஞ்சு போறது கிடையாது. இல்லாத ஒரு ஜீரோல இருந்து பிறந்து வர்றதும் கிடையாது. ஜீரோவில் இருந்து பிறந்து இருந்து விட்டு கடைசியில அழிந்து ஜீரோவாக போறதும் கிடையாது. அவன் அழிந்து விட்டான் அப்படின்னா ஒரே ஒரு இது என்னன்னா அவன் இந்த உடலை விட்டான்னு அர்த்தம். அவ்வளவு. அவன் அழியவில்லை, அழியாமல் இருக்கிறான். அவன் அங்கு அந்த உடலை விட்டு 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 வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நவானி தேகி சொல்றோம் இல்லையா. இந்த உடல் இவனுக்கு இதுக்கப்புறம் பயன்படவில்லை. இதன் பிறகு இந்த உடலை வைத்துக் கொண்டு அவனால் எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியாது. அதனால இந்த உடலை விட்டு விட்டு அடுத்த உடலை பிடித்துக் கொள்ள போகிறான் அவன். அடுத்த உடலை பிடித்துக் கொண்டு மீண்டும் பிறக்கப் போகிறான் அவன். ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணாணி அஞ்ஞானி சய்யாதி நவானி தேஹி அப்படிங்கிற புதுசா ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அவன் பிறக்க போகிறான். அப்போ இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு எது போகுது அப்படின்னா இவருடைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் போறது, இவருடைய மனம் போகிறது. அதுக்கு பேருதான் லிங்க சரீரம்னு பேர். இந்த இவன் உடலை விட்டது இந்த ஸ்தூல சரீரத்தை மட்டும்தான் விட போறான். ஸ்தூல சரீரத்தை விட்டு விட்டு இன்னொரு ஸ்தூல சரீரத்தை பிடித்துக் கொள்ள போகிறான். அப்ப உண்மையிலே இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது இவன் போட்டு ஒரு சட்டையை போன்றது. அது எப்படி ஒரு கிழிந்து போய் விட்டதோ ஒரு சட்டை, அந்த சட்டையை கழட்டி விட்டு வேறொரு சட்டை போட்டுக்கொள்கிறானோ அதே போன்று இந்த உடலை விட்டு விட்டு இன்னொரு உடலை எடுத்துக்கொள்ள போகிறான். அந்த லிங்க சரீரம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம்
இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு துரத்தி விட்டு வேறொரு ஸ்தூல சரீரத்தை பிடித்துக் கொள்ளப் போகிறது. அப்படி ஒரு இன்னொரு ஸ்தூல சரீரத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய செயலை செய்யக்கூடியது எல்லாம் அதுதான் இந்த பூத பாவோத்பவகரஹா அப்படின்னு சொல்லிட்டு. பூத பாவோத்பவகரஹா அப்படின்னா ஒரு உயிரினங்களை தோற்றுவிக்கிறது. தோற்றுவிக்கிறதுனா புதுசா தோற்றுவிக்கல, பழைய லிங்க சரீரம் எங்கேயோ இருக்கு, அந்த லிங்க சரீரம் புதிய ஸ்தூல சரீரத்தை பிடித்துக் கொள்ள செய்ய வேண்டும். மனிதர்கள் எங்குமே புதுசா பிறக்கிறது கிடையாதுன்னு அர்த்தம். எந்த ஒரு மனுஷனும் புதுசா பிறக்கிறது கிடையாது. ஏதோ ஜென்மத்தில் இருந்து கொண்டிருந்திருக்கிறான், அதை விட்டு விட்டு இந்த ஜென்மத்திலே புதுசாக வந்து புதிய ஸ்தூல சரீரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். இப்ப மனிதனுக்கு அந்த லிங்க சரீரத்துக்கு அழிவே கிடையாது. எதுவரை அழிவு கிடையாது அப்படின்னா, எந்த காலத்துல அவனுக்கு வந்து ஞானம் பிறந்து முழுவதுமாக நான் இந்த லிங்க சரீரமும் வேண்டாம்னு எப்பொழுது போராடோ அப்பொழுதுதான் அவன் முக்தனாக ஆகிறான். அதுவரையில் அவன் பிறந்து 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 வர வேண்டும். இந்த உபனிஷத்துல சொல்றது பிரம்ம மிருதாத்மிக உபனிஷத்துல திருநஜலூக்கான்னு பேரு. ஒரு பூச்சி இருக்கு, ஒரு புழு இருக்கு. அந்த புழு அப்படி தேடி தேடி நடந்து போறது. ஒரு புல் மேல வந்து விளம் நேரா ஏறி வந்துடுது. ஒரு புல்லுக்கு வந்து நீளமா போயிட்டே இருக்காது, அதுக்கு ஒரு ஹைட் தான் இருக்கும். இந்த ஒரு புல்லில் இருந்து இன்னொரு புல்லுக்கு அது தாவணும் அந்த புழு. இது எப்படி நடக்கிறது அப்படின்னா, மெதுவா அது 6 கால் 8 கால் இருக்குன்னு வச்சுப்போம். புழு முதல்ல இருக்கக்கூடிய 4 கால் இடத்துக்கு முன்னாடி போயிடும். அது போய் தேடும், அந்த அடுத்த புல் எங்க இருக்குன்னு தேடும். கடைசி 2 காலால இருக்கக்கூடிய இடத்துல பிடிச்சுக்கும். முதல் 2 கால்களால் புதிய புல்லை தேடி பிடித்துக் கொள்கிறது. புதிய புல்லை பிடித்துக் கொண்ட பிறகு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு புல்லை விடுறது. இப்படியாக இந்த உடலில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாவும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் இந்த உடலை விட்டு விட்டு அடுத்த உடலுக்கு போகும்போது முதல்ல அடுத்த உடலை பிடிச்சுட்டுதான் இதை விடுறதா அப்படின்னு அந்த உபனிஷத்துல சொல்றது. கடைசி நிமிஷத்துல ஒரு மனிதனுக்கு அவன் எந்த ஒரு அடுத்த பிறவியில் பிறக்கப் போகிறான்ங்கிறது தெரியும். இந்த பிறவியை விட போகிறான், இந்த ஸ்தூல சரீரத்தை விட போகிறான், இன்னொரு ஸ்தூல சரீரத்தை பிடிக்க போகிறான். அவன் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால நிறைய பேருக்கு வந்து அடுத்த சரீரம், ஐயோ இன்னொரு சரீரம் வர்றதே கஷ்டப்படணுமே அப்படின்னு ஒரு துக்கம் சொல்லக்கூட முடியாது, பாவம். கடைசி நிமிஷத்துல ஏன்னா இந்த இருக்கக்கூடிய அவனுடைய வாக்கு எல்லாம் அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் மனம் அடங்கி போயாச்சு. இதுக்கப்புறம் அவன் விட்டுட்டு அடுத்ததை போய் பிடிக்க போறான். அப்படி அவன் பிடிக்கும் போது இப்படியெல்லாம் அவனுடைய ஒரு மனிதனுடைய ஜேர்னி போயிட்டு இருக்கு, விடாமல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்க போறது. அப்படி அந்த ஜேர்னி வர்றது அந்த ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள்னு சொல்றமே, அந்த சைக்கிளுக்கு பெயர் கர்ம அப்படிங்கிற. கிம் கர்ம பூத பாவோத்பவகரஹ பூதானாம் பாவஹ பூத பாவஹ தஸ்ய உத்பவஹ பூத பாவோத்பவஹ. அந்த உற்பத்தியை யார் செய்கிறானோ தம் கரோதி இதி பூத பாவோத்பவகரஹ அப்படின்னு சொல்றார். பூத வஸ்து உற்பத்திகரஹ இத்யர்த்தஹ. இப்படி இந்த ஒரு நியதி இருக்கிறது, நியதிக்கு பெயர் கர்ம என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டார். ஏதஸ்மாத் ஹி பீஜபூதாத் விருஷ்டியாதி கிரமேண ஸ்தாவர ஜங்கமானி பூதானி உத்பவந்தி. இப்படியான ஒரு சைக்கிளில் இருந்து, ஒரு நியதியில் இருந்து எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த கர்மங்களில் இருந்து விருஷ்டியாதி கிரமேண மழை முதலிய எல்லாம் தோன்றி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், ஸ்தாவரங்கள், ஜங்கமங்கள், இப்படியாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தோன்றின அப்படின்னு சொல்லியிருக்க. இதுதான் கர்மங்கள் என்ற பெயர். அடுத்த ஸ்லோகம் சொல்றது அதிபூதம். என்ன ஒரு கேள்வி கேட்டதுலயே இருக்கு. அதிபூதம் சக்கிம் புரோக்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதியஜ்யம் கிமுச்சியத்தே அப்படி, அதிபூதம் சக்கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்சியத்தே அப்படின்னு கேட்க போறார். அதிபூதம்னா என்ன,
அதிதெய்வம்னா என்ன, அதியஜ்யம்னா என்னன்னு கேட்டிருக்காரு இல்லையா? இப்ப அதிபூத்தம்னா என்னன்னு கேட்டிருக்க, அதை பத்தி இங்க சொல்ல போறார். அதிபூத்தம் க்ஷரோபாவஹ புருஷ அதிதெய்வத்தம் அதியஜ்யோ அகமேவத்ர தேஹே தேகபிருதாம் வர அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல் மதியம் 12:30 மணி வரை ஒரு மடத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளலாம். வேத மந்திர பாராயணத்திலிருந்து கைடட் மெடிடேஷன் உள்ளது. மூத்த துறவிகளின் சொற்பொழிவுகளும் இருக்கின்றன. கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், கேள்விகளும் பதில்களும் இருக்கு. எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். 15/12/2024. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.